அஸ்ஸலாமு அலைக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் February 2007 edition titled There is no God beside God. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை. நம்மளுடைய தெய்வம் ஒரே கடவுள். நாம் அனைவரும் அவருக்கே சரணடைவோம். சூரா 47 வசனம் 19. லா இலாஹ இல்லல்லாஹ் முதற் கட்டளை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை. மேலும் உம்முடைய பாவங்களுக்காகவும் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்பீராக. உங்களுடைய தீர்மானங்களையும் மேலும் உங்களுடைய இறுதி விதியையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நம்முடைய சர்வ வல்லமையுடைய கடவுள் மனிதர்கள் எல்லாருக்குமாக ஒரே ஒரு மார்க்கத்தை தான் அவர் விதிக்கிறாரு. நம்மளுக்கு அவர் கட்டளை இடுறாரு, மார்க்கத்தை பிரிக்காதீங்க, மார்க்கத்துல பிரிவினை உண்டாக்க கூடாது அப்படின்னு. அது சூரா 42 வசனம் 13 பாக்குறோம். மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான். நோவாவிற்கு விதிக்கப்பட்ட அதே மார்க்கத்தை தான் அவர் உங்களுக்கும் விதித்துள்ளார். மேலும் நாம் உமக்கு உள்ளுணர்வு அளித்ததும் மேலும் ஆப்ரஹாம், மோசஸ் மற்றும் இயேசுவிற்கும் விதித்ததுமாவது, இந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும், மேலும் அதனை பிரித்து விடாதீர்கள் என்பதே. ஏகத்துவவாதிகளும் இணை வழிபாடு செய்பவர்களும் எதிரி நிலையில். அவர்கள் எதனை செய்ய வேண்டுமென்று நீர் அழைக்கின்றீரோ அதன்பால் இணை வழிபாடு செய்பவர்கள் பெரும் கோபம் அடைவார்கள். தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் தன்பால் மீட்டுக் கொள்கின்றார். முற்றிலும் அடிபணிந்தவர்களை மட்டுமே அவர் தன்பால் வழிநடத்துகின்றார். நம்ம எல்லா மார்க்கத்திலையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரியா கடவுள் எந்தவித மாற்றமும் இல்லாம ஒரே சரியான ஷஹாதாவை தான் எல்லா மார்க்கத்திலையும் அவர் சொல்லியிருக்காரு. எக்ஸோடஸ் 23 பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்ற மாதிரியான வசனங்கள் இருக்கு. அதே மாதிரி இசையா 44:6 பார்த்தோம்னா, நான் தான் முதலும் முடிவுமானவர், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரியான வசனங்கள் பார்க்க முடியும். நம்ம குரான் 47:19 பார்க்குறோம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் எல்லா வேதங்கள்லயுமே மோசஸோட பேரோ இயேசுவோட பேரோ முகமதோட பேரோ ஷஹதா சொல்லும் போது அந்த வசனத்தோட சேர்த்து சொல்லப்படலை. அண்ட் எந்த தூதர்களுக்கு இடையிலும் எந்த பாகுபாடுமே கடவுள் பார்க்கல. சூரா 2 வசனம் 136. கடவுளின் தூதர்களுக்கிடையில் வேதம் பார்க்க கூடாது. நாங்கள் கடவுளின் மீதும் மேலும் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீதும் மேலும் ஆப்ரஹாம், இஸ்மாயில், ஐசக், ஜேக்கப் மற்றும் குலத்தலைவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீதும் மேலும் மோசஸ், இயேசு மற்றும் அனைத்து வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து கொடுக்கப்பட்டதன் மீதும் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்களுக்கிடையில் நாங்கள் எந்த வேதமும் பார்க்க மாட்டோம். அவருக்கு மட்டுமே நாங்கள் அடிபணிந்தவர்கள் என்று கூறுவீராக. சூரா 2 வசனம் 285. கடவுளின் தூதர்களுக்கிடையில் நீங்கள் எந்த பேதமும் பாராட்டக்கூடாது. தூதர் அவருடைய இரட்சகரிடமிருந்து அவருக்கு என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதை நம்புகின்றார். மேலும் நம்பிக்கை கொண்டோரும் அவ்வாறே செய்கின்றார்கள். அவர்கள் கடவுளை, அவருடைய வானவர்களை மேலும் அவருடைய வேதத்தை, அவருடைய தூதர்களை நம்புகின்றார்கள். நாங்கள் அவருடைய எந்த தூதர்களுக்கிடையிலும் வேற்றுமை பாராட்டுவதில்லை. அவர்கள், நாங்கள் செவியேற்கின்றோம் மேலும் கீழ்ப்படிந்தோம், எங்களுடைய இரட்சகரே எங்களை மன்னிப்பீராக, இறுதி விதி உம்மிடமே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். சூரா 3 வசனம் 84. கடவுளின் தூதர்களுக்கிடையில் பாகுபாடு காட்ட வேண்டாம். நாங்கள் கடவுள் மீதும் இன்னும் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதையும் இன்னும் ஆப்ரஹாம், இஸ்மவேல், ஐசக், ஜேக்கப் மற்றும் குல தலைவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதையும்
இன்னும் மோசஸ், இயேசு மற்றும் அவர்களின் இரட்சகரிடமிருந்து வந்த வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதையும் நம்பிக்கை கொள்கின்றோம். நாங்கள் அவர்களில் எவர்களுக்கிடையிலும் பாகுபாடு காட்டுவதில்லை. நாங்கள் அவருக்கு மட்டுமே அடிபணிந்தவர்கள் ஆவோம் என்று கூறுவீராக. அதே மாதிரி சூரா 4:152, கடவுள் மீதும் அவருடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மேலும் அவர்களுக்கிடையில் எவ்வித பேதமும் செய்யாமல் இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர்களுடைய வெகுமதியினை அவர் வழங்குவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். குரான்ல நம்ம பார்க்குறோம், கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தராரு, நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் முன்னாடியே எல்லா மனிதர்களும் கரெக்டான ஷஹாதா எது அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் இங்கே வரோம். அண்ட் ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் குரான்ல நம்மளுக்கு தெளிவாக எல்லாம் சொல்லித்தராங்க. சூரா 7:172, நம் கடவுளை பற்றிய இயற்கையான அறிவு கொண்டவர்களாக பிறக்கின்றோம். உம்முடைய இரட்சகர் ஆதாமின் சந்ததிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக வைத்ததை நினைவு கூர்வீராக. நான் உங்கள் இரட்சகர் அல்லவா? அவர்கள் அனைவரும் ஆம், நாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம் என்று கூறினார்கள். இதன்படி மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளில் இதனை பற்றி நாங்கள் அறியாதிருந்தோம் என்று நீங்கள் கூறிட இயலாது. கடவுளும் சரி, வானவர்கள் மற்றும் அறிவுடைய மக்கள் எல்லாருமே சரியான ஷஹாதாவை தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க. சூரா 3:18 பார்க்குறோம், மிகவும் முக்கியமான கட்டளை, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று கடவுள் சாட்சி அளிக்கின்றார். வானவர்களும் அறிவுடையவர்களும் அவ்வாறே செய்கின்றனர். உண்மையாகவும் நீதமாகவும் அவரே பரிபூர்ணமான இறைவர். அவரை தவிர வேறு தெய்வமில்லை. சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். இப்போ அடுத்து வர வசனங்கள்ல வச்சு பார்த்தோம்னா நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும், கடவுள் மோசஸ்க்கும் சரியான ஷஹதா, குரானில் நமக்கு சொல்லப்படுற அதே ஷஹதாவை தான் சொல்லித்தராரு அப்படின்னு பார்க்கலாம். சூரா 20:11-14 வரை, அவர் அதன் பால் வந்தபோது அவர் மோசஸே என்று அழைக்கப்பட்டார். நான் தான் உம்முடைய இரட்சகர். உமது காலணிகளை கழற்றுவீராக. நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். நான் உம்மை தேர்ந்தெடுத்து உள்ளேன். எனவே வெளிப்படுத்தப்படுபவற்றை கவனமாக கேட்டுக்கொள்வீராக. நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை. என்னை மட்டுமே நீர் வழிபட வேண்டும். மேலும் என்னை நினைவு கூறுவதற்காக தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிப்பீராக. சூரா 10:90 பார்க்குறோம், அவ்வளோ பெரிய கொடுங்கோலனா இருக்கிற ஃபைரோவே அவன் மரணிக்க போறான் அப்படின்னு தெரிகிற அந்த டைம்ல கரெக்டான ஷஹதா சொல்லிட்டு தான் அவன் இறந்து போறான். நாம் இஸ்ரவேலின் சந்ததியினரை கடலை கடக்க செய்து காப்பாற்றினோம். வலுச்சண்டை செய்பவர்களாகவும் மேலும் பாவகரமாகவும் ஃபேரோவும் அவனுடைய படையினரும் அவர்களை பின்தொடர்ந்தனர். மூழ்கி விடுதல் அவனுக்கு ஒரு நிச்சயமானதாக ஆனபோது அவன், இஸ்ரேலின் சந்ததியினர் நம்பிக்கை கொண்டிருக்கும் அந்த ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என நான் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் அடிபணிந்த ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். அதே மாதிரி முகமது நபியும் அவர் கூட இருந்த மக்கள் கிட்ட, அவர் காலத்து மக்கள் கிட்ட கரெக்டான ஷஹதாவை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சூரா 37:35 மற்றும் 36, முதற் கட்டளை, லா இலாஹ இல்லல்லா, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது அவர்கள் ஆணவம் கொண்டார்கள். அவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு கவிஞருக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டுமா என்று கூறினார்கள். இந்த முக்கியமான வாக்கியங்கள், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்றதும் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் குரான்ல அட்லீஸ்ட் ஒரு 30 டைமாச்சும் வருது, கடவுளை தவிர வேற யாரையும் மென்ஷன் பண்ணாம வெறும் அதை மட்டும் சொல்லி. குரான் பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளணும்.
இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்ளணும். வானவர்கள், வேதம் மற்றும் தூதர்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல வந்து கடவுளை தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு வந்து கடவுள் நம்மளுக்கு கட்டளையிடலை. சூரா 2:177 நன்னெறி விவரிக்கப்படுகின்றது. நன்னெறி என்பது உங்கள் முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்புவதில் இல்லை. நன்னெறியாளர்கள் என்பவர்கள் கடவுளை, இறுதி நாளை, வானவர்களை, வேதத்தினை, மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னும் அவர்கள் உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், தேவையுள்ளோருக்கும், வழிபோக்கர்களுக்கும், யாசிப்போருக்கும், அடிமைகளை விடுவிப்பதற்கும் மகிழ்ச்சியுடன் பணம் தருவார்கள். இன்னும் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், கடமையான தர்மத்தையும் தருவார்கள். இன்னும் அவர்கள் வாக்கு கொடுத்த போதெல்லாம் தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள். இன்னும் அவர்கள் அடக்குமுறை, கஷ்டம் மற்றும் போர் இவற்றை எதிர்கொண்டால் உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பார்கள். இவர்களே உண்மையாளர்கள், இவர்களே நன்மையாளர்கள். கடவுளும் அவருடைய தூதரும் நம்மளுக்கு வந்து விளக்கி சொல்றாங்க. ஏன் வந்து நம்ம முகமது அவருடைய தூதர் அப்படின்றதுக்கு சாட்சியம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு. அதற்கான வசனங்கள்னு சொல்ல பார்ப்போம். சூரா 4:79 உங்களுக்கு நிகழும் நல்லது எதுவும் கடவுளிடமிருந்து வருகின்றது, மேலும் உங்களுக்கு நிகழும் கெட்டது எதுவும் உங்களிடமிருந்தே வருகின்றது. நாம் உம்மை மக்களுக்கு ஒரு தூதராக அனுப்பியுள்ளோம், மேலும் சாட்சியாளராக இருக்க கடவுள் போதுமானவர். சூரா 4:166 ஆனால் கடவுள் உமக்கு என்ன வெளிப்படுத்தி உள்ளாரோ அதற்கு அவர் சாட்சியாக உள்ளார். அவர் அதனை தன் பேரறிவை கொண்டு வெளிப்படுத்தி உள்ளார். மேலும் வானவர்கள் கூட சாட்சியாக உள்ளனர். ஆனால் சாட்சியாளராக இருக்க கடவுள் போதுமானவர். சூரா 13:43 நம்ப மறுத்தவர்கள் நீர் ஒரு தூதர் அல்ல என்று கூறுவார்கள். எனக்கும் உங்களுக்கும் மேலும் வேதத்தின் அறிவை பெற்றிருப்பவர்களுக்கும் இடையில் ஒரு சாட்சியாக கடவுள் போதுமானவர் என்று கூறுகிறார்கள். சூரா 17:96 எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு சாட்சியாக கடவுள் போதுமானவர். அவரை வழிபடுபவர்களை அவர் முற்றிலும் நன்கறிந்தவர், பார்ப்பவர் என்று கூறுகிறார்கள். சூரா 46:8 இதனை அவர் இட்டுக்கட்டி கொண்டார் என்று அவர்கள் கூறும்போது, இதனை நான் இட்டுக்கட்டி கொண்டிருப்பேனாயின் பின்னர் கடவுளிடமிருந்து என்னை காக்க உங்களால் இயலாது. நீங்கள் செய்கின்ற சூழ்ச்சி ஒவ்வொன்றையும் அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு சாட்சியாக அவர் போதுமானவர். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர் என்று கூறுகிறார்கள். இத்தனைக்கு வந்து முகமது அப்படின்னு பேர் வச்ச அந்த சூறால நம்ம பார்த்தோம்ல, சூரா 47:19 தான் வந்து கடவுள் ரொம்ப தெளிவா நம்மளுடைய ஷஹதா என்னவா இருக்கணும், லா இலாஹா இல்லல்லா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி கடவுளும் அவருடைய தூதரும் வந்து நம்மளுக்கு தெளிவான புரிதலை தராங்க. நயவஞ்சகர்கள் மட்டும்தான் முகமது வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்றதுக்கு சாட்சியம் அளிப்பாங்க அப்படின்னு. சூரா 63:1 நயவஞ்சகர்கள் உம்மிடம் வரும்பொழுது அவர்கள் நீர் கடவுளின் தூதர்தான் என நாங்கள் சாட்சியம் கூறுகின்றோம் என்று கூறுகின்றனர். நீர் அவருடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை கடவுள் அறிவார். மேலும் இந்நயவஞ்சகர்கள் பொய்யர்களாக இருக்கின்றனர் என்று கடவுள் சாட்சியம் கூறுகின்றார். ஷஹாதாவின் சீர்கேடு. முகமது நபியுடைய கடைசி குத்பா, அவர் கொடுத்த கடைசி குத்பா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதுக்கு அங்க இருந்திருக்காங்க, அதுக்கு சாட்சியா இருந்திருக்காங்க. அந்த குத்பா வந்து ஹதீஸ் புக்ல 3 வெர்ஷன்ஸா வந்து மாத்தி மாத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த எல்லா வெர்ஷன்ஸ்லயுமே வந்து கரெக்டான ஷஹாதா லா இலாஹா இல்லல்லா அப்படின்றதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா முகமது நபி இறந்ததுக்கு அப்புறம் நயவஞ்சகர்களான அந்த உலாமாக்கள், மார்க்க தலைவர்கள், அறிஞர்கள் அவங்க வந்து
கடவுள் சொல்லி கொடுத்ததையும் அவருடைய தூதர் சொல்லி கொடுத்ததையும் வந்து அலட்சியப்படுத்திட்டு ஷஹதாவை வந்து சீர்கெடுக்கிறாங்க. நபியோடைய பேரை கடவுளுடைய பேருக்கு அப்புறம் ஆட் பண்றதன் மூலியமா. அந்த சீர்கெட்டு போன அந்த ஷஹதா வந்து அவங்க எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அபு ஹுரைரா அப்படின்ற அவரோட ஒரு ஹதீஸ்ல இருந்து. அந்த ஹதீஸ் படி என்னன்னா, ரெண்டாவது கலிஃபாவான உமர் வந்து அந்த சீர்கெட்டு போன அந்த ஷஹதாவை வந்து கேட்டப்போ அபு ஹுரைராவை வந்து நெஞ்சிலேயே குத்தி அவர் வந்து கீழே தள்ளி விட்டாராம். அப்புறம் வந்து அபு ஹுரைராவோட கழுத்துல உமரோட காலை வச்சு அவர் வந்து கேட்குறாரு அபு ஹுரைராவை, நீங்க எப்படி வந்து இப்படி ஒரு இறைநிந்தனையை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு வந்து அபு ஹுரைரா வந்து கத்தி அழுது சொல்றாரு, இந்த மாதிரி நபிதான் வந்து என்னை எப்படி சொல்ல சொன்னாரு அப்படின்னு. திரும்ப உமர் வந்து கேட்குறப்போ அபு ஹுரைரா வந்து ஒரு லெதர் செருப்பை வந்து எடுத்து காமிக்கிறாரு உமர் கிட்ட. அந்த சில செருப்பு வந்து முகமது நபியே வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். அவர் சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃபா வந்து அந்த செருப்பு துப்பி காமிக்கிறாரு. அது வந்து நபியோட செருப்பு தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உமர் வந்து அமைதியாகி அதை ஏத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ஹதீஸ் வச்சுதான் இந்த இப்போ இவங்க ஃபாலோ பண்ற ஷஹதா வந்து வந்திருக்கு. எந்த மக்கள் வந்து கடவுளையும் அவருடைய தூதரையும் அவங்களுக்கு வந்து கீழ்ப்படியாம அவங்களுடைய மார்க்க அறிஞர்களை உலாமாக்களை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள பத்தி கடவுள் வந்து பல வசனங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சிலதை இப்ப நம்ம வந்து இன்ஷால்லா படிப்போம். சூரா 9:31. கடவுளுக்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய சமய தலைவர்களையும் அறிஞர்களையும் இரட்சகர்களாக அமைத்து கொண்டனர். மற்றவர்கள் மேரியின் மகனாகிய மெஸ்ஸையாவிற்கு தெய்வீக தன்மை கொடுத்தனர். அவர்கள் யாவரும் ஒரே தெய்வத்தை மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தனர். அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை. அவர் துதிப்பிற்கு உரியவர். பங்குதாரர்கள் எவரையும் கொள்வதை விட்டும் உயர்வானவர். சூரா 42:21. கடவுளால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாத மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு விதிக்கின்ற இணை தெய்வங்களை அவர்கள் பின்பற்றுகின்றனர். முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானம் இல்லாதிருந்தால் அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையில் வரம்பு மீறுபவர்கள் வழி நிறைந்த ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். மார்க்கத்தை தொழிலாக கொண்டவர்களிடம் எச்சரிக்கையோடு இருங்கள். சூரா 9:34. நம்பிக்கை கொண்டோரே, ஏராளமான சமய தலைவர்களும் இன்னும் பிரச்சாரர்களும் மக்களின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்கின்றனர். மேலும் கடவுளின் பாதையை விட்டும் விரட்டுகின்றனர். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்து கொண்டு மேலும் அவற்றை கடவுளின் பாதையில் செலவு செய்யாமல் இருக்கின்றனரோ அவர்களுக்கு வலி மிகுந்ததொரு தண்டனையை வாக்களிப்பீராக. சூரா 63:4. அவர்களை நீர் காணும் பொழுது அவர்களுடைய தோற்றங்களால் நீர் கவரப்படக்கூடும். மேலும் அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய சொல் வன்மையை நீர் கவனத்துடன் செவியேற்க கூடும். அவர்கள் நிற்கின்ற மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஒவ்வொரு அழைப்பும் அவர்களுக்கு எதிரான நோக்கத்தில் உள்ளதென்றே அவர்கள் நினைக்கின்றனர். இவர்கள்தான் மெய்யான விரோதிகள் ஆவர். அவர்களை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீராக. கடவுள் அவர்களை கண்டனம் செய்கின்றார். அவர்கள் விலகி சென்று விட்டனர். சூரா 14:21. அவர்கள் அனைவரும் கடவுளின் முன் நிற்கும் போது பின்பற்றியவர்கள் தங்கள் தலைவர்களிடம், நாங்கள் உங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தோம். கடவுளின் தண்டனையிலிருந்து எங்களை ஒரு சிறிதேனும் உங்களால் காக்க முடியுமா என்று கூறுவார்கள். அவர்கள், கடவுள் எங்களுக்கு வழியை காட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி இருப்போம். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நாம் கவலைப்பட்டாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் சரியே, வெளியேறுவதற்கு நம்மளுக்கு வழி எதுவும் இல்லை என்று கூறுவார்கள். குரானிய முன்னறிவிப்பு. குரான்ல நம்ம வந்து பார்க்குறோம், கடவுள் வந்து நமக்கு சொல்றாங்க, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வந்து குரானோடைய புனிதமான அதில் இருக்க டீச்சிங்ஸை வந்து அலட்சியப்படுத்துவாங்க. குரானையே அவங்க வந்து எதிர்த்துருவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லித்தராங்க.
சூரா 39 வசனம் 45. மாபெரும் அளவுகோல். கடவுள் மட்டும் என்று கூறப்படும் பொழுது மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களின் இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றன. ஆனால் அவருடன் மற்றவர்களை சேர்த்து கூறும் பொழுது அவர்கள் திருப்தி அடைகின்றனர். சூரா 40 வசனம் 12. கடவுள் மட்டும், காரணத்தை கவனியுங்கள். இது ஏனெனில் கடவுள் மற்றும் என்று வாதிட்ட போது நீங்கள் நம்ப மறுத்தீர்கள். ஆனால் அவருடன் மற்றவர்களும் சேர்ந்து கூறப்பட்ட போது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். ஆகையால் கடவுளின் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அவர் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர். சூரா 6 வசனம் 116. பூமியில் உள்ள பெரும்பான்மையினருக்கு நீர் கீழ்ப்படிந்தால் அவர்கள் உம்மை கடவுளுடைய பாதையை விட்டும் திருப்பி விடுவார்கள். அவர்கள் யூகத்தை மட்டுமே பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் அனுமானம் மட்டுமே செய்கின்றனர். சூரா 25 வசனம் 30. தூதர், என் இரட்சகரே, எம் சமூகத்தார் இந்த குரானை கைவிட்டு விட்டார்கள் என்று கூறினார். சூரா 6 வசனம் 19. குரான் முழு குரான், மேலும் குரானை தவிர வேறொன்றும் இல்லை. யாருடைய சாட்சியம் மிக பெரியது என்று கூறுவீராக. கடவுளுடையது என்று கூறுவீராக. இந்த குரான் உங்களுக்கும் மேலும் யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களுக்கும் உபதேசிப்பதற்காக உள்ளுணர்வு மூலம் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையில் அவரே சாட்சியாக உள்ளார். நிச்சயமாக கடவுளை தவிர வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூறுகின்றீர்கள். நீங்கள் கூறுவது போல் நான் சாட்சி கூற மாட்டேன். ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கின்றார். மேலும் நான் உங்களுடைய இணை வைப்பை கைவிட்டு விட்டேன் என்று கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா கடவுள் தான் நம்ம எல்லாரையும் சரியான பாதையில வழிநடத்தணும். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு எம். இர்தஜா. சலாம் அலைக்கும்.